स्वश्चक्रशङ्कं कटिबन्धहस्तं स्वर्णाम्बरं नत्रकरीटकुण्डलं प्रलम्बसूत्रोत्पलमाल्यभूषणं नमाम्यहं वेङ्कटशयनायकम्। श्रीमन्नारायणन् பரத்வம், யூகம், யுகம், அந்தர்யாமித்வம், அர்ச்சாவதாரம் என்ற 5 நிலைகளிலே எழுந்தருளியுள்ள அதில் ஜபம், புதம், அர்ச்சனம், அத்தியனம். அத்தியனம் என்றால் சொல்வது. வேதமானாலும் திராவிட பிரபந்தமானாலும் சங்கீதமானாலும் ஒன்றே. ஜபம் அது யோகமாக, புத்தம் அது யஜ்யமாக, அர்ச்சனம் பூஜிப்பது. இவை 4ம் செய்வது கடினம் என்ற நிலையிலே சுவாமி அர்ச்சாவதார மூர்த்தியாக எழுந்துருள பண்ணப்பட்டது. ஒரு மனிதனை ஒருவரும் பார்த்திருந்தால் மறுபடியும் அவனுடைய ஞாபகம் வரும். நாம் பகவானை நேரில் கண்டதில்லை. அவருடைய ரூபலாவண்யங்களை படித்திருக்கிறோமே தவிர நேரில் கண்டதில்லை. சாட்சாத் பகவானின் தியான ஸ்லோகம் மாத்திரம் ஒன்று உள்ளது. எப்படி அந்த தியானத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்றால், சுவர்ணவர்ணம் ரக்தாஸ்யம் ரக்தநேத்திரம் சுகோத்பலம் சுகபெஞ்சாம்பரம் விட்டம்பரவரோபகம் கிரீடஹாரகேயூரபலம் பக்ரமசூத்திரம் ஸ்ரீவத்சாங்கம் சுதப்பாகம் சங்கரக்ரதாம்பரம் தட்சிணே தேவஹஸ்தேனா தத்தானாம் வயஸ்வரம் வாமேனா அன்யஹஸ்தேனா சகட்யா அவலம்பிதம் ஏவம் கிருத்வா விதாயேன பிரதிஷ்டாப்ய ஸ்வாம் செய்ய. அப்படின்னு அந்த தியான ஸ்லோகம் சொல்றது. தியான ஸ்லோகத்தை புரிஞ்சுட்டா மாத்திரம் போராது. இப்போ காலத்தில் விஞ்ஞானிகள் விஞ்ஞானம் என்பது வேதத்தில் விஞ்ஞானம் யஜ்யம் வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானம் என்பது யஜ்யத்திற்கு வேதத்திற்கு சமமான. இப்பொழுது மனிதனை பார்க்காமலேயே கணிப்பொறியின் மூலமாக அவனை தீட்டுவது சாத்தியமாயிற்று. அந்த காலத்து ரிஷிகளுக்கு கணிப்பொறி இல்லை. அவர்கள் மனதிலே கணிப்பொறியாக பகவானின் ரூபத்தை தியானஸ்வரூபத்திற்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், சுவாமியினுடைய மேல் உத்தரியம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி என்று சொல்லும்போது அவர் வர்ணிக்கிறார். சுகபெஞ்சாம்பரம் அப்படின்னு சொல்றார். சுகம் என்றால் கிளி. கிளியினுடைய வால் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரியாக மேல் உத்தரியம் இருப்பதாக அவர் வர்ணிக்கப்பட்டார். இப்பொழுது நான் அர்ச்சாமூர்த்தியை ஆராதிக்கும் பாக்கியங்களை பெற்றுள்ளோம். அர்ச்சாமூர்த்தியானவர் சுவாமி விக்கிரகமாக எழுந்தருள பண்ணி பிராணப்பிரதிஷ்டை என்ற கிரமாவை செய்து பிம்பசக்தி செய்து
டாக்டர்கள் சொல்வதைப் போல் மனிதன் உடலில் 12 பாகங்கள் அங்கம், உபாங்கம், சித்தங்கம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறபடி உள்ளது. அதற்கு பீஜாட்சரம் யா லா லா வா சா டா சா ஹா. இது பீஜாட்சரங்கள். இந்த எழுத்துக்களை கொண்டால் பிரணவஸ்வரூபம் கிடைக்கிறது. இப்படியே இருந்தால் எப்படி நாங்கள் பூர்ணமாக அனுபவிக்க வேண்டாமா? பகவான் எப்படி இருக்கிறார் என்பதை உணர எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். அப்படி என்றார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஒன்றின் ஒன்று க்ஷீரே சக்தி, திலே தைலம், புஷ்பே கந்தம், பலே ரசம், காஷ்டே அக்னி. அப்படி என்றால் க்ஷீரே சக்தி, பாலினுள் நெய் இருக்கிறது. நெய் வெளியில் தெரியாது. அந்த பாலை பக்குவம் செய்து மர்தனம் செய்து அதற்கு சில உபகரணங்களை கொண்டு தேர்ந்தெடுத்து வெண்ணையாக்கி அதை உருக்கினால் நெய் கிடைக்கும். அதே மாதிரி நமது மனசில் உள்ளதை சுத்தப்படுத்திக் கொண்டால் அதனுள் பகவான் இருக்கிறார். திலே தைலம், எள்ளினுள் எண்ணெய் இருப்பது போலவும், புஷ்பே கந்தம், புஷ்பத்தினுள் வாசனை இருப்பது போலவும், பலே ரசம், பழத்தினுள் ரசம் இருப்பதைப் போலவும், காட்டை ஆக்கி கட்டையினுள் நெருப்பு இருப்பதைப் போலவும். கட்டையினுள் நெருப்பு இருப்பது நமக்கு தெரியாது. வெறும் கட்டையை தொட்டால் சுடாது. அது மர்தனம் செய்தால் ஒரு மரத்துடன் இன்னொரு மரம் தேய்த்தால் அதனுள் நெருப்பு இருக்கிறது. அதே போல் மனுஷன் சுத்தமாக இருந்து எம்பெருமானை அடைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்கள். அதில் அந்தர்யாமித்துவத்தில் எப்படி இருக்கிற ஜபமா, அர்ச்சனமா, ஹுதமா, அர்ச்சனா, அத்தியாயமா அப்படி என்றால் அர்ச்சனம் யஜ்ஞோவை நாராயணா, யஜ்ஞம் பண்றாலும் அது நாராயணனுக்கு சேரும். எது செய்தாலும் நாராயணனுக்கு சேரும். அதற்கு வேத பிரமாணம் நாராயணா பிரம்மா ஜாயதே, நாராயணா ருத்ரோ ஜாயதே, நாராயணா இந்திரோ ஜாயதே. இதை கொண்டுதான் ஆழ்வார்கள் நம்மை குரல் பண்ணினான் முகனை நாராயணன் படைத்தான், நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அப்படி என்று சகலம் நாராயணன் படைப்பு சிருஷ்டியாக நாராயணன் உள்ளார். அதனால நாராயணன் தான் முக்கியமான தெய்வம். அதுதான் வைஷ்ணவத்துவம் அப்படி என்று வர்ணித்துள்ளது. நாம் சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது நாராயணா பிரம்மா ஜாயதே என்று. ஆழ்வார்கள் சொன்னார்கள் நன்மை குணம் பண்ணினால் ஆன்மகனை நாராயணன் படைத்தார் என்று. ஏவே பிரம்மாவதான சக்தி ஸ்திதியிலே அப்புறம் பிரித்துக் கொண்டார்கள் பணி. சக்தி ஸ்திதி இல்லையே. அதன் பிரகாரம் லையை ஆட்டி வைப்பதனாக, அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ரிமோட் கண்ட்ரோலராக எம்பெருமான் எழுந்துள்ளார். திருமலையில் கிருத்திய ரங்கநாதோ திரேதாயாம் ரகுநந்தனः துவாபரே வாசுதேவஸ்ய கலோ வைக்கடநாயகः. கிருத்தயுகத்திலே வந்து ரங்கநாதன் தான் பிரசித்தம். திரேதாயாம் ரகுநந்தனः, திரேதாயுகத்திலே ராமர் பிரசித்தம். துவாபரே வாசுதேவஸ்ய, துவாபர யுகத்தில் வாசுதேவ கிருஷ்ணன் விசேஷம்.
இந்த கலியுகத்தில் பிரத்யக்ஷ தெய்வமான ஸ்ரீமன் கோவிந்தன் வெங்கடாச்சலபதி எப்படி வேண்டாம் இருக்கலாம். பெருமாளுக்கு மாதவன் என்று ஒரு திருநாமம். அந்த திருநாமத்திற்கு வியாக்கியானம் சொல்லும் பொழுது லக்ஷ்மி பதாம்பன யுகாஞ்சல மஸ்தகம் அப்படின்னா லக்ஷ்மியினுடைய திருவடியை தலையால தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உள்ளவன், திருவடி அடிபணிந்தவன். அந்த லக்ஷ்மி கடாட்சத்திற்கே வெங்கடாச்சலபதி அடிபணிந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சகஸ்ரநாமத்தில். அது மாதவன் பேர். இதை மாதிரியாக 1008 நாமாவளிகள் இதெல்லாம் சேர்ந்து பிறகு இது எப்படி உண்டாச்சு, உலகம் எப்படி உண்டாச்சு, மனுஷன் உண்டாச்சு, பெருமாளை பற்றி சொல்லியாச்சு, உலகம் எப்படி உண்டாச்சு, மனுஷன் எப்படி உண்டானா அப்படின்னு சொன்னா ஆகாச வேதனை. ஆகாசாத் வாயோ, முதல்ல ஆகாசம் உண்டாச்சு. ஆகாசத்துல என்ன இருக்குது? ஒண்ணும் கிடையாது, பிரணவம். அது அந்தர்யாமித்துவத்துக்கு முன்ன அச்சாவதாரத்துக்கு முன்ன அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமித்துவம் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். வேதத்துல சொல்றது அனோரணீயாம் அனோகணீயாம் ஆத்மாகுலாயாம் அணுப்பிரமாணம். அணு கண்டு தெரியுமோ? தெரியாது. அணுவினுள் அணுவாக, அணு என்றாலே கண்ணுக்கு தெரியாது. அதுல எத்தனையோ ஒரு பாகம் சேர்ந்தது பரமாணுன்னு பேர். அதுதான் பிரணம், அதுதான் விஷ்ணுஸ்வரூபம், அதுதான் ஆகாசம். ஆகாசம் உண்டான பிறகு ஆகாசா வாயு, காற்று உண்டப்பட்டப்பட்டது. வாயு அக்னி, காற்றுக்கு அப்புறம் அக்னி உண்டாக்கப்பட்டது. அக்னி ஆபா, அக்னிக்கு நெருப்புக்கு அப்புறம் ஜலம் உண்டாச்சு. அக்னி ஆபா அர்த்த பிருத்திவி, ஜலம் உண்டான பிற்பாடு பூமி உண்டாச்சு. பிருத்திவியா ஓஷதையா, பிருத்திவிக்கு அப்புறம் பிருத்திவியில உடனே ஓஷதிகள் தானியங்கள்லாம் உண்டாச்சு. இந்த தானியங்கள்லாம் உண்டானதுக்கு அப்புறம் வாயு அக்னி அக்னி ஆபஹத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதையா ஓஷதி யுக்தோன்னம், அதுல இருந்து அன்னம் உண்டாச்சு. இந்த ஓஷதியில இருந்து அன்னாத் ருஷா, அப்புறம் ஜனங்கள் உண்டாச்சு. பிருத்திவியா ஓஷதி ஓஷதி யுக்தோன்னம் அன்னாத் ருஷா, இவன் உண்டான. இவன் உண்டான தவிர இவன் நேரா நாராயணனை அடைய முடியும். ஏன் அடைய முடியலன்னு சொன்னா யோனி பாரேணே பிரஞ்சமாப்பிய செய்யோனி பிராப்திய பாப்பரஜமுதாயதே ஸ்வதரகதவக கமுத பிரவர்த்ததே. இவன் யோனித்வாரமாக பிறக்கிறார். பிறந்தவுடனே எல்லாருமே சுத்தமா இருக்கிறது, எல்லாரும் பாப்பம் பண்றாங்க. எல்லாரும் பாப்பம் பண்றதுனால மறுபடியும் புனர்ஜன்மம் உண்டாங்க. புனர்ஜன்மம் உண்டான பிற்பாடு உடனே பாப்பம் பண்றாங்க. அந்த பாப்பத்தினால மறுபடியும் புனர்ஜன்மம் உண்டாங்க. இந்த மாதிரி திருப்பி 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 பூமியிலேயே ஒரு சக்கரம் மாதிரி சுற்றி 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 பாப்பம் பண்றது. புண்ணியத்தை சம்பாதிக்காத, சொர்க்கத்தை சம்பாதிக்காத, ஸ்ரீ நாராயணன் சம்பாதிக்காத இருக்க முடியாது. அதனால என்ன சொல்றதுன்னா பக்தியா பகவந்தம் நாராயண வர்த்தயேத்து, பக்தியா நாராயணன் செய்யனாலும் பூஜை செய்யனாலும் பஜனை பண்ணாலும் யஜ்ஞ பண்ணாலும் சங்கீத ரூபமாக பண்ணாலும் எது பண்ணாலும் அது ஸ்ரீமன் நாராயணனை போய் அடையிறது, நமக்கு மோட்சம் சித்திக்கிறது என்பது நமது சாஸ்திரங்கள். வேதாந்த சாஸ்திரம், மந்திராந்திர சாஸ்திரம், இதரமான சாஸ்திரங்கள் எல்லாவற்றிலும் இதே சொல்லப்பட்டது. அதனாலே நாம் பக்தியுடன் ஸ்ரீமன் நாராயணனை பஜிப்போவாக.
இப்பொழுது சங்கீதரூபமாக ஸ்ரீமன் நாராயணனை பற்றிக்க கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை பஜனரூபமாகவும் சங்கீதரூபமாகவும் பஜிப்பார்கள். நாமளும் அவர்களுடன் சேர்ந்து மோட்சத்தை பெறலாம் என்ற நம்பிக்கை